நான் சொல்கிறேன். நிரோஸ் ரெடியாண்டா சொல்லுங்கள். ரெடி ரெடியா? நிரோஸ் சரியா? கேள்வி சரியா? கேள்வி சரியா? வந்துட்டார் மிஸ்டர் ரோஹிதலிங்கம். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு விடியல் பொழுதும் நல்லதாக விடிய வேண்டும் என்று பிரார்த்தனையோடு ஆரம்பித்தாலும் எத்தனையோ நெருக்கடிகளை சந்தித்துத்தான் அந்த நாளை கடக்க வேண்டி இருக்கிறது. நல்லதொரு பொழுதாக மறுநாள் விடிய வேண்டும் என்ற வேண்டுகோளோடு இந்த நெருக்கடியான தருணத்தில் இங்கு வந்திருக்கும் ஊடகவியலாளர் அனைவரையும் வரவேற்றுக்கொண்டு இந்த பணி மிகப்பெரிய ஒரு விளைவுகளை துயரத்தில் உள்ள மக்களை ஆற்றப்படுத்த போகிறது என்ற நம்பிக்கையோடு இலங்கையில் அனர்த்தத்தால் உயிர்நீத்த யுத்தத்தால் உயிர்நீத்த அனைத்து மக்களையும் நினைவு கூர்ந்து அவர்களுக்கு ஒரு நிமிட அகவணக்கத்தோடு இந்த நிகழ்வை ஆரம்பிப்போம். அனைவரும் எழுந்து நின்று அகவணக்கம் செலுத்துவோம். நன்றி. எனது பெயர் கிருஷ்ணசாமி ஹரேந்திரன். நான் இந்த இடத்தில் ஒரு சுயாதீன ஊடகவியலாளனாக எனது பணியை ஆற்றலாம் என்று இருக்கிறேன். எமது இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் தலைமையேற்கும் உதயன் பத்திரிகையின் பிரதம ஆசிரியர் லோகன் லோகேந்திரலிங்கம் அவர்களுக்கும், யுகம் வானொலியின் அதிபர் கணபதி ரவீந்திரன் அவர்களுக்கும் வணக்கம் தெரிவித்துக்கொண்டு இங்கு வந்திருக்கும் ஊடகவியலாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு பெரும் பணி ஆற்றுவதற்காக இந்த இடத்தில் கூடியிருக்கிறோம். அதுதான் கடந்த காலங்களில் இலங்கையில் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தத்தால் 600க்கும் மேற்பட்ட உயிர்கள் காவு கொள்ளப்பட்டுள்ளன. பொருளாதார ரீதியாக இழப்பை மதிப்பீடு செய்ய முடியாமல் இன்னும் கணக்கெடுப்புகள் நடந்து வருகின்றன. அது கிட்டத்தட்ட $6 பில்லியன் அதிகமாக இருக்கும் என்ற ஒரு அச்சநிலை இருக்கிறது. ஊடகங்களை பார்க்கும்போது ஏராளமான உதவிகள் சென்று சேர்கின்றன. அதனால் நாங்கள் பொறுத்திருக்கலாம் என்ற சில பேச்சுக்களை, சில கதைகளை கேட்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் நிலைமை அங்கு அவ்வாறு இல்லை. காரணம், இப்பொழுது அந்த மக்களுக்கான உதவிகள் முதற்கட்டமாக சென்றடைந்தாலும் இன்னும் ஒரு வாரத்தில் அவர்களுக்கான உதவிகள் குறைந்துவிடும் என்ற ஒரு அச்சம் இருக்கிறது. இந்த மிக நெருக்கடியான நிலையில் இலங்கை இருக்கும், பொருளாதார ரீதியாக இருக்கும் நிலையில்தான் அந்த மக்கள் இந்த அவலத்தை சந்தித்திருக்கிறார்கள். அந்த நிலையில் இங்கிருந்து ஆங்காங்கே தன்னார்வலர்கள், அமைப்புகள் ரீதியாக உதவிகள் சென்று கொண்டிருக்கும் நிலையில்தான் பிஹைண்ட் மீ ஃபவுண்டேஷன் தனது அந்த மக்களுக்கு உதவ வேண்டும் என்று தன்னார்வ அடிப்படையில் அவர்கள் இந்த உதவியை ஆரம்பித்தார்கள். அவர்களுக்கு கரம் சேர்க்கும் விதமாக ஏராளமான கொடையாளர்கள் தற்போது ஆதரவு தர ஆரம்பித்திருக்கிறார்கள். குறிப்பாக மாக்க மிரா பிளாசாவில் இயங்கிக் கொண்டிருக்கும் எம்ஜி ஜுவல்லர்ஸ் ஏற்கனவே உதவிக்கரம் நீட்டி இருக்கும் நிலையில் அவர்கள் இன்னும் உதவிகள் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்னும் உதவிகளை வழங்க தயாராக இருக்கிறார்கள். அதேபோல் வைப்ரேட் ஹெல்த் ஹாஸ்பிட்டாலிட்டி சங்கர் நல்ல தம்பி அவர்களும் உதவி வழங்க முன்வந்திருக்கிறார். அதேபோல் ரங்கநாத் ஜுவல்லர்ஸ் உதவி வழங்க முன்வந்திருக்கிறார்கள். அதேபோல் எங்களுக்கு தெரியும் ஒன்டாரியோ சட்டமன்ற உறுப்பினர், ஸ்காப்ரோ வடக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் எம்பிவி ரேமன் ஷோ அவர்களும் இந்த நிலைமையை பார்த்துவிட்டு தானாக முன்வந்து அந்த உதவிகளை இந்த இடத்தில் வழங்குவதற்கு முன்வந்திருக்கிறார். இந்த ஊடகவியலாளர் சந்திப்பு எதற்கு என்ற கேள்வி இருக்கலாம். இந்த ஊடகவியலாளர் சந்திப்பு ஏனென்றால்
ஒரு ஒரு சிறு பணி செய்து அடுத்த கட்டத்திற்கு போகும்போது வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும். அந்த வெளிப்படைத்தன்மைக்காக பிஹைண்ட் மீ ஃபவுண்டேஷன் உரிமையாளர் நிறுவனர் இந்த வெளிப்படைத்தன்மையை மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்தி இந்த பணியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்காக முயற்சித்து இருக்கிறார். அந்த வகையில் நான் முதலாவதாக இந்த ஊடகவியலாளர் சந்திப்பும் இந்த பணியும் மக்கள் இன்னும் எவ்வளவு உதவி தேவை என்பதையும் சொல்வதற்காக உதயன் பத்திரிகையின் பிரதம ஆசிரியர் திரு லோகன் லோகேந்திரலிங்கம் அவர்களிடம் இந்த ஒலிவாங்கியை கையளிக்கிறேன். இங்கே கூடியிருக்கின்ற அனைவருக்கும், குறிப்பாக ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். மினிஸ்டர், வெல்கம் டு த ஹெட் டேபிள் ப்ளீஸ். இந்த 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 சந்திப்புக்கு காரணகர்த்தாவாக இருந்த ஒன்டாரியோ மாகாண அமைச்சர் ரேமண்ட் சோ அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள்தான் இந்த இன்றைய கூட்டத்துக்கு ஒரு ஆணிவேராக இருந்தவர். அதுக்கு முன்பதாகவே பிஹைண்ட் மீ தன்னுடைய அந்த வேலையை ஆரம்பித்து விட்டது. வெள்ளம் ஓய்வதற்கு முன்னரே அவர்கள் இயங்க தொடங்கிவிட்டார்கள். அங்கே பிஹைண்ட் மீனுடைய தொண்டர்கள் எல்லோருமே அங்கே இணைந்து வவுனியா மலையகம் எல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைய இந்த கூட்டம் விசேடமாக ஏற்பாடு செய்யப்பட்டது ரேமண்ட் சோ அமைச்சர் அவருடைய. This today's media forum is actually really organized or needed by behind me because of you, Minister, because you were very anxious to support our fundraising efforts, you know. So we are very happy to hear, and you already contacted me and asked me to do so, and finally it has gone to the behind me founder's hand. So I am very happy and proud that your contribution is going to be highly utilized in the people where people need people with the needs in North and East. So behind me, Minister, they have already commenced their services. They are, by buying cooked food, not dry food. Because they want, the victims, they want food to eat for 3 times or 2 times. So they are providing lunch and dinner. They started in North, East, and one other division is called Upcountry, those are the 3 areas where the Tamil people will live, So this event is going to be very helpful to the donors too, who are willing to donate like you, and through these our media friends are going to take this message to our community. So it's a very useful event, I hope. Then I would like to, can I hand over the podium to Minister? Yes. This is your time, Minister. And Vanakkam. Thank you very much. And this is a terrible thing happened in Sri Lanka. So I called Logan, good friend. If there's an event, I will participate. And I'd like to thank all the media. I prepared a little remark, and I will participate. And thank you for inviting me to this media conference. I am here on behalf of Premier Doug Ford
and the province of Ontario government. We offer our deepest condolences to the people of Sri Lanka. The recent cyclones caused great suffering. Many lives were lost. Many families were displaced. Homes, schools, communities were destroyed. To the Sri Lankan community here in Canada, we share your grief. You are not alone. As the MPP for Scarborough knows, this tragedy touches me deeply. We have a large Tamil community in my riding. Many people here have families, relatives, and friends affected back home. Today shows the power of a community. It brings us together. You know, through the media, I'm making appeal to the Tamil communities. Everybody, you know, we have unlimited of power of love. Power of love is very powerful. And this is time that we, everyone, exercise our power of love. You know? Now, I like to tell and remind all of us, when we come to this world, we arrive at this world empty-handed. And when we leave this world, I could guarantee nobody can even take a penny with you. So while you are here, you share what you have with the other people who need their help. So I'm making appeal through media, all the Tamil communities and the Canadians. You share what you have, and blacks come back to you. I'm not just preaching, I am practicing. Yesterday, I went to fundraising concert dinner. You know, as you know, in Hong Kong, the 150 people died from this big fire condo, and 2,000 households, they become homeless. And I feel so sorry for them. That's why last night I went to the Toronto Hong Kong Lions Club charity concert, and I made a $500 donation. And last week I went to Tropicana, and Jamaica was hit by Melissa hurricane. So there I made a $1,000 donation. And then in Philippines, they have a typhoon, and 18 people got killed. 1.5 million people become homeless. So I made a donation, almost $3,000 to different churches. So when I say we came here empty-handed, when we leave, we cannot take even penny. So you share what you have with the people who need their help. So I'm not just preaching, I am practicing. And last week alone, I spent my own money, more than $5,000, and my wife took away my checkbook. But today, I begged my wife, you know, people in Sri Lanka, they need help. So I have to make a contribution. So today, I'm making $1,000 contribution to Behind Me Foundation. I'm showing that as an example. So everybody in the Tamil community make a very generous donation to help the victims of Typhoon
cyclone, and you do that. So we have a saying in Korean culture, by collecting dust, we build a mountain. So if everybody participate, we could build a big mountain of money and send to Sri Lanka through this organization. So I want to thank the Behind Me Foundation. Thank you for organizing this important effort. Thank you to all partners, supporters for your leadership. Together, we respond with love. Together, we support Sri Lanka. Thank you, Nandri Vanakkam. Okay, so where's a big check? Yeah, let's. Yeah. We have to play the AV. After that, you can off the check. Okay? Yeah. Okay, yeah. No. I go there. Oh, here. We can see. So take a seat. We will invite you. Yeah? Yeah. Okay. Yeah. Let's have a seat. So watch the video. Okay. There, I think. Podium. Podium screen. ஒரு விடயத்தை குறிப்பிட்டாக வேண்டும். கடந்த வாரம் அவராகவே அழைத்து இலங்கைக்கு உதவுவதற்கு அவராகவே கேட்டு சரியான நபரை தேர்வு குறிக்குமாறு என்னிடம் அந்த பணி ஒப்படைக்கப்பட்டது. அதற்கு அமையத்தான் இலங்கை ஃபவுண்டேஷன் அதற்கு பொருத்தமானவர்களாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு உறுதிப்படுத்தப்பட்டு அவர்களிடம் இந்த பணி ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து பேசுவதற்கு முன்னர் அவர் நாளை காலை பாராளுமன்றத்திற்கு செல்ல வேண்டியிருப்பதால் கொஞ்சம் அவசரமாக செல்ல வேண்டிய காரணம் இருக்கிறது. ஒரு இந்த வீடியோவை பார்த்துவிட்டு இன்னும் கொடையாளர்கள் இருக்கிறார்கள். இந்த உடல்வியலாளர் சந்திப்பில் இன்னும் கொடை வழங்குவதாக இப்பொழுதும் உறுதி செய்திருக்கிறார்கள். ஆகவே இந்த ஏவியை பார்த்துவிட்டு அவரிடம் காசோலை பெற்று Days, Sri Lanka has faced one of the most severe in the past days. Sri Lanka has faced one of the most severe disasters caused by the Ditchware cyclone. Thousands of families have been displaced, homes, livelihoods, and dreams washed away in moments. Many are still struggling for food, shelter, and basic necessities. In this moment of pain, Behind Me Foundation has stepped forward, not just with words, but with action. Our team is working continuously to deliver emergency relief to affected communities. This mission has been made possible with the heartfelt support of several generous business partners who stood with us during this humanitarian crisis. To every donor, every supporter, we extend our sincere gratitude. We also wish to express special thanks to Raymond Cho, Member Provincial Parliament for Scarborough North, who has joined hands to help Sri Lanka during this challenging time. His gesture represents the true meaning of compassion and global solidarity. But the road to recovery is long. Many more families still need your help. If you wish to stand with Sri Lanka and contribute towards relief efforts, please contact us at 416-564-2481. Together, we can rebuild hope. Together, we can save lives. Behind Me Foundation for Humanity for Sri Lanka. In the past days, Sri Lanka has அடுத்ததாக மாக்கம் இரா பிளாசாவில் அமைந்துள்ள எம்ஜி ஜுவல்லர்ஸ் உரிமையாளர் அல்லது அந்த நிறுவனத்தின் சார்பாக இந்த நிகழ்வில் அவர்கள் ஏற்கனவே உதவி செய்திருக்கிறார்கள். இன்னும் வலு சேர்க்க இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களது
floods in Sri Lanka have devastated so many families, leaving them with nothing but hope to hold on to. Behind Me Foundation has been working tirelessly to support those in need. We are truly grateful for Minister Raymond Shaw for standing with us during our difficult time of need. These families need shelter, clean water, and the means to rebuild their livelihood. They need more than just aid. They need to know that the world hasn't forgotten about them. Our actions today can very much help them tomorrow. Like Raymond said, we come here with nothing, and we leave with nothing as well, so why not help the people in need? Thank you. Thank you. And behind me, why don't you say that? இல்லை இல்லை அது செக்கை ஹேண்ட் ஓவர் பண்ணுங்களா தொடர்ந்து ஓகே Hi, I'm really grateful that Behind Me Foundation have given us an opportunity to help those in need. And thank you, Raymond too, for actually coming forward to help everyone back home. And we are really grateful. And we're looking forward for more people to come in, just like how you did. And thank you. Thank you, NG Jewelers. இந்த பணியை Behind Me ஃபவுண்டேஷனிடம் ஒப்படைக்கப்படுகிறது. அந்த பணியை ஏன் அவர்கள் முன்னெடுப்பதற்கு நாங்கள் ஊக்கப்படுத்துகிறோம் என்பதை சொல்வதற்கு மிக பொருத்தமான நபராக எமது மூத்த ஊடகவியலாளர் யுகம் வானொலியின் அதிபர் கணபதி ரவீந்திரன் அவர்களை அழைக்கிறோம். இலங்கையில் ஏற்பட்ட அனர்த்தத்தினால் பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் இழந்திருக்கின்றன, உடைமைகளை இழந்திருக்கிறார்கள், சொல்லனா வலிகளை சுமந்திருக்கின்றார்கள். இந்த வேளையிலே காலத்தால் குறுகியதாக இருந்தாலும் பிஹைண்ட் மீ மீடியா உடனடியாக ஏதாவது செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு ஆரம்ப உதவிகளை, அதாவது உணவும் மிக மிக முக்கியம். வெள்ளத்தில் அடிபட்டான குட்டிகளாக இருந்தான கட்டாயம் அடுத்த லைவுக்கு போகிறதுக்கு உணவு தேவை, அவர்களுக்கு உடைகள் தேவை, ஆரம்ப உதவிகளை செய்திருந்தார்கள். ஆனால் பின்னால் கனா அவர்கள் சொன்னதை போல 2 நாள் 3 நாளில் இந்த உதவிகள் நின்றுவிடும். பின்னால் அவர்கள் எப்படி தொடர்ந்து தங்களை கொண்டு செல்ல போகிறார் என்பதற்கு நிலையான ஒரு வருவாயை தர வேண்டும் என்கின்ற உயர்ந்த உன்னதமான நோக்கோடு பிஹைண்ட் மீ மீடியா இந்த ஊடகவியலாளர் மாநாட்டை ஏற்பாடு செய்திருக்கின்றது. இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து ஊடகவியலாளருக்கு உளம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். முதலிலே குறிப்பாக ரேமன் ஷோ அவர்களை தமிழ் மக்களுடைய ஒரு தோழனாக இன்டர்நெட்டில் நீண்ட நெடுங்காலமாக அவர் நீண்ட நெடும் காலமாக அவர் தமிழ் மக்களோடு உறவாடி தமிழ் மக்களுடைய அன்பை பெற்றிருக்கிறார். உடுக்கை இழந்தவன் கைகூடாக இருத்தன் களைவதாக உடனடியாக வந்து $1000 எங்களுக்கு வாரி வழங்க அந்த நல்ல உள்ளதுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்க வேண்டும். அதே போல அருமை சகோதரி வாழ்க்கையில் பேரவன் நல்ல அனுபவித்து அங்கே ஓரளவு நல்ல நிறைவோடு வாழ்வோம்னா ஏதாவது செய்ய வேண்டும் மற்றவர்கள் இருந்ததோடு ஆரம்பத்தில் ஏற்கனவே ஒரு செய்திருந்தால் இன்றும் நம்முடைய பங்களிப்பை தர வேண்டும் வருகிறது. இதே போல ஒவ்வொரு நீங்களாக வந்து இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு ஒரு பங்களிப்பு தர வேண்டும் என்று உளப்பூர்வமாக ஒரு அனுமதியை பண்ணிக்கொண்டு இந்த வாய்ப்பை தந்த கலாவர்களுக்கு நன்றி அவர்களே நன்றி. நாங்கள் தற்போது பிஹைண்ட் மீ ஃபவுண்டேஷனின் தலைமை நிர்வாகி கனா செல்வா அவர்களை இந்த காசோலையை பெற்றுக்கொள்வதற்கு அன்போடு அழைக்கிறோம். Now we can hand over the check to Behind Me. Okay. Yeah, first. Okay. Ravi Anna. Rowan. Everybody join us. இல்லாட்டி இந்தியாவில் வந்தாலும் சரி.
நன்றி. அடுத்ததாக எம்ஜி ஜுவல்லரி உரிமையாளர் அவர்களையும் இந்த தருணத்தில் இந்த காசோலையை கையளிக்க வருமாறு அன்போடு அழைக்கிறோம். தற்போது அதற்கான காசோலையை பிஹைண்ட் மீ ஃபவுண்டேஷனிடம் கையளிக்கும் தருணம் இது. அவர்களோடு எம்ஜி ஜுவல்லரி உரிமையாளர் அவர்களையும் இந்த தருணத்தில் இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, தேங்க்யூ. அவர்களோடு இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் பின்னர் இன்னும் இந்த உதவிகள் சிறு துளி பெருவெள்ளமாகும் என்ற நம்பிக்கையோடு இந்த வெள்ள நிவாரணத்திற்கு ஏற்கனவே உதவிக்கரம் நீட்டியுள்ள வைப்ரண்ட் ஹெல்த் ஹாஸ்பிட்டாலிட்டி சங்கர் நல்லதம்பி அவர்களுக்கும் நியூ ரங்கநாஸ் ஜுவல்லர்ஸ் நிறுவனத்திற்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் வந்து இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட உடனே நானும் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற அந்த உயரிய நோக்கத்தோடு கொடுக்கும் தொகை எவ்வளவு என்பது முக்கியமல்ல, கொடுக்கும் மனம்தான் முக்கியமானது. அந்த அடிப்படையில் எமது சக ஊடகவியலாளர் தேங்க்யூ எவ்ரிவான். சக ஊடகவியலாளர் கிருஷ்ணபிள்ளை ஈசி 24 செய்தி நிறுவனத்தின் உரிமையாளர் $100 தருவதாக உறுதியளித்து இருக்கிறார். அந்த தொகை முக்கியமானது அல்ல, இந்த தருணத்தில் கொடுக்க வேண்டும் என்ற அந்த தீர்மானம் மிக முக்கியமானது. ஆகவே இந்த சிறுதுளி பெருவெள்ளம் ஆகும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இன்னும் சில விடயங்களை எங்களது பிரதம ஆசிரியரிடம் எதிர்பார்க்கிறோம். இந்த பணி ஏன் இந்த கட்டத்தில் முன்னெடுக்க வேண்டும், மக்கள் ஏன் ஒன்று கூடி இவ்வாறான பணிகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்த கேட்டுக்கொள்கிறோம். அதற்கு இடையில் இந்த பணியை பாராட்டி பிஹைண்ட் மீ ஃபவுண்டேஷன் பணியை பாராட்டி ஒரு ஸ்க்ரோல் தற்போது வழங்கப்படுகிறது அந்த நிறுவனத்திற்கு. Kirvana. ஸோ இங்கே இருந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த பிஎம்இ ஃபவுண்டேஷன் இந்த இலங்கையில் ஏற்பட்ட அந்த வெள்ள இனத்திற்காக
எங்களால் இயன்ற ஒரு உதவியை நாங்கள் வழங்குவதற்காக இந்த விஐமி ஃபவுண்டேஷனூடாக ஒரு சில ஏற்பாடுகளை நாங்கள் தயார்படுத்தியிருக்கிறோம். So really, I would like to thank you MVP Raymond Shaw. So really appreciate all your help. So we always standing for you MVP. இப்போ நாங்கள் இந்த பிஎம்பி ஃபவுண்டேஷனு கூடாக நாங்கள் நிறைய ஏற்பாடுகள் அங்கே ஆல்ரெடி நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். அந்த வகையில் உண்மையில் எங்களுடைய ஊழியர்கள் அங்கே ஒர்க் பண்ணியிருக்கிற சில நண்பர்கள் அங்கே ஏற்பட்டிருந்த அந்த வெள்ள அனர்த்தம் தொடர்பான அனைத்து படங்கள் வீடியோக்கள் நிறைய எங்களுக்கு அனுப்பியிருந்தவர்கள். அதை பார்த்துட்டு நான் என்னுடைய பிஎம்பி ஃபவுண்டேஷனூடாக சில அந்த உதவி திட்டங்களை நான் ஆல்ரெடி ஆரம்பிச்சிருந்தேன். ஆரம்பித்த பொழுது தான் ஒரு நாள் எம்ஜி ஜுவல்லர்ஸ் எங்கள் ஆஃபீஸுக்கு வந்திருந்தாங்க. அந்த அவங்க வியாபார அந்த நிறுவனம் தொடர்பான ஒரு கலந்துரையாடலுக்கு எங்களுடைய ஆஃபீஸ் வந்திருந்தாங்க. நான் அப்போ பிடிச்சி நாங்கள் இந்த ஒர்க்கை செய்து கொண்டிருந்தாங்க. பிறகு அவங்க அதை கேட்டாங்க, என்ன நடக்குது, எப்படி செய்து கொண்டிருக்கிறீன்னு கேட்டது உடனே அடுத்த நிமிஷமே தன் ஹேண்ட்பேக்லேருந்து ஒரு தொகை அது பணத்தை தந்துருந்தாங்க. அதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியில்லை. நான் அவ்வளோ அமௌண்ட் அவளை எக்ஸ்பெக்ட் பண்ணியில்லை. அவங்க உடனே அந்த ஹேண்ட்பேக்லேருந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட கூடுதலாக ஒரு அமௌண்ட் தந்தாங்க. சரி, உண்மையிலே அந்த காசுன்றது உங்களுக்கு தெரியும், இங்கே வந்து ஒரு கனடியன் டாலர்ன்றது கிட்டத்தட்ட அங்கே இலங்கை காசு $220 அது பெருமதியான ஒரு அமௌண்ட். ஆகவே எங்களுக்கு அவங்களோட இந்த ஃபண்ட் பெரிய சப்போர்ட்டாக இருந்தது. ரெண்டாவது திடீரென்று நாங்கள் இப்படி என்னென்னு சொன்னால் நான் 2-3 விழத்தால் அப்படின்னு சொல்லி எங்களுடைய அந்த சீஃப் எடிட்டர் எங்களோட லோகேந்திரலிங்கம் அவரும் பார்த்தீங்கன்னா எங்களை பார்த்தா எங்களோட பிகைமி மீடியா ஃபவுண்டேஷனில் ஒரு சீனியர் போர்டு டைரக்டர் அவரும். ஸோ அவரும் அங்கே பார்க்க போனால் மிஸ்டர் ஹரன் சொன்னாங்க இப்படி ரெமெண்ட் ஷோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கிறார். அதாவது ஏதோ ஒரு தொகை எங்களுக்கு தரத்துக்கு இருக்கிறார். நான் இன்றைக்கு மார்னிங் தான் இந்த அனௌன்ஸ் மீடியாவுக்கு சொல்லியிருந்தேன். உண்மையில் வித்தின் ஒரு 8 ஹவர்ஸுக்குள்ளே ஒழுங்குபடுத்தப்பட்ட இந்தியான்னு அது மீடியா. ஸோ ரியலி எனக்கு உண்மையில் இங்கே வந்திருக்க மீடியா எல்லாருக்கும் தேங்க்யூ பண்ணணும். ஜியோமாலி, கிருஷ்ணானா, கிருவானா, அர்மிகேஸ், அதே மாதிரி பிஹேவி நண்பர், ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் தேங்க்யூ பண்ணணும். அப்போ நான் இன்றைக்கு இப்படி ஒரு ப்ரெஸ் மீட் இருக்குது, உங்களால் ஹெல்ப் பண்ண போகிறீங்கன்னா பண்ணலாம்ன்றதுக்கு உடனே நான் சொன்னேன் வாய் நோட் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நான் பாருன்னு அட்ரஸ் எடுப்போம்னு சொல்லி உண்மையில் எம்ஜி ஜுவல்லர் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் all your support really. ஸோ really this is a means a lot. ஏன்னா நீங்கள் நிறைய ஒரு உதவி பண்ணியிருக்கீங்க எங்களுக்கு. அட் த சேம் டைம் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வைப்ரண்ட் ஹெல்த் இப்போ எப்படி ஒரு 2 ஹவர்ஸுக்குள்ள தான் நான் அவர் கால் பண்ணியிருந்தேன்னு சொன்னேன் ஷங்கர்னா அப்படி நாங்கள் இப்படி செய்கிறோம், இப்படி ப்ரெஸ் மீட் உண்டு. அவர் உடனே கேட்டு ஓகே நான் வச்சுருந்தோம் ஒரு 1000 ரூபா போடணும் உடனே. அப்போ உடனே இப்போ நான் யார்ட்டையுமே கேட்கல, நான் யார்ட்டையுமே வாங்கிட்டு பெருசாக இந்த ஹெல்ப் பண்ணுங்களும் பெருசாக கேட்கல. நான் கேட்ட ஒருத்தரும் இல்லைன்னு சொல்லிடுறேன். அதே மாதிரி பார்த்தா ரங்கநாத் ஜுவல்லரி அவருக்கு கேட்டிருந்தேன். இப்போ இந்த ஃபவுண்டேஷனுக்கு முதலாவது செக் நான் வாங்கினதே ரங்கநாத் ஜுவல்லரிட்ட. அது எங்களோட ஃபவுண்டேஷன் இப்போ எங்களோட ஃபவுண்டேஷன் ஆரம்பித்து வந்து ரங்கநாத் ஜுவல்லரி தான். அங்கே போன இடத்த சும்மா ஒரு அமௌண்ட் எழுதி தந்தேன். அப்படி வச்சுட்டு போட்டேன். இன்றைக்கு இப்போ கொஞ்சம் முதல் ஹோல்ட் பண்ணேன். ஓகே சாமி ஒரு பிரச்சனையும் இல்லை, இந்த அமௌண்ட்டை போட்டுக்கொண்டு அவரை தந்தார். எனக்கு இது பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு இது பார்த்தா ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது. இன்றைக்கு நானே இந்த அமௌண்ட் இல்லாத மீடியா முழுக்க வாங்கணும்ன்ற ஒரு தேவை இருக்குது. இந்த அமௌண்ட்டை நான் பேச வேண்டிக்கொண்டு செய்துவிட்டு போயிருக்கலாம், அப்படி இல்லை. இது என்னுடைய காசு இல்லை. இது அது மக்கள் உதவி செய்கிறதுக்கு நாங்கள் ஒரு டூல், வி ஆர் ஜஸ்ட் ஃபார் த டூல். நாங்கள் ஒரு ஏஜென்ட். நாங்கள் இந்த காசை சரியான இடத்துக்கு கொண்டே சேர்க்கணும். ஆகவே நிச்சயமாக நாங்கள் இன்றைக்கும் சரி இந்த பிஎம்பி ஃபவுண்டேஷன் ஊடாக நாங்கள் வாங்கிய அத்தனை காசுக்கும் நிச்சயமாக நான் கணக்கு காட்டுவோம். எல்லா கணக்கு முழுக்க பில்ஸோடு நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். என்னென்னு சொன்னால் எல்லாம் தெரியணும். இப்போ நாங்கள் ஸ்டார்டில் இப்போ எப்படி நாங்கள் இந்த வேலை திட்டம் துவங்கி ஆல்மோஸ்ட் 8-9 நாள் இருக்கலாம், ரைட்? 8-9 நாளுக்கு மேலே இனிஷியலாக அந்த நேரத்தில் மக்கள் உடனடி தேவை என்ன வேணும்னா நாங்கள் பார்த்துலாங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய சின்ன பிள்ளைகள் இருந்தாங்க, பால்மா இல்லை, அது டிவி கேளாது, அந்த சாப்பாடு. இப்போ நான் நேற்று கூட ஒரு 3 பேர் பிடிச்சி மென்னாருக்கு அனுப்பிட்டேன். மென்னாருக்கு கோல் வந்துச்சு மென்னாரில் பார்த்து நிறைய இடங்களுக்கு உதவி போய் சேரேன். ஸோ நேற்று 2 போய் ஒரு கேர்ளை பிடிச்சி பஸ்ஸில் பிடிச்சி மென்னாருக்கு அனுப்பி அவங்க ஈவினிங் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அப்போ இன்றைக்கு ஏர்லி மார்னிங் அவனுக்கு அடிச்சு கட்டின இப்படி என்ன நடக்குன்ட்டு அப்போ அந்த போய் சொல்லிச்சு இல்லையானா நான் அழுதுட்டேன். என்னாச்சுன்னு சொல்லி இல்லை ஃபோட்டோஸ் நான் அனுப்பியிருந்தேன். அப்போ எப்படின்னு சொன்னால் இப்போ இங்கே கேடாவில் இருந்தும் சரி உலக நாள்லேயும் சரி நிறைய அது காசு போகுது, நிறைய பொருட்கள் போகுது. உண்மையில் சீரியஸாக இந்த ஃப்ளட் டைம் இந்த டைம் ஹெல்ப் பண்ணுற எல்லா ஃபவுண்டேஷன்ஸுக்கும் ஒரு பெரிய தேங்க்யூ.
அந்த ஃபவுண்டேஷன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுற இல்லை தனிநபராக இருந்தாலும் சரி வியாபார நிறுவனங்கள் சரி அவங்களுக்கு நான் பெரிய தேங்க்யூ பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இலங்கையில் இந்த சோஷியல் மீடியான்றது வந்து எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் மீடியா செய்யாத விடயங்களை சோஷியல் மீடியா செய்திருக்கு. எல்லாத்தையும் உடனுக்குள்ளே கொண்டு வந்திருக்குது. அது யார் எல்லா வீடியோஸும் எல்லாம். அப்போ இதெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது இப்போ நாங்கள் அந்த இடத்தண்டு எப்படி பார்ப்போமோ அதை நாங்கள் இங்கேருந்து பார்த்து எங்களால் இது பண்ணுறதை வந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இங்கே நான் வாங்குகின்ற எங்களுடைய அது பிஎம்இ ஃபவுண்டேஷன் வாங்குகின்ற அனைத்து பணத்துக்கும் நிச்சயமாக இந்த செயற்பாடு முழுவதும் முடிந்தவுடன் அது சரியான கணக்கறிக்கை நாங்கள் சமர்ப்பிப்போம். சரி, இதுபோல் உங்களுக்கு யாருக்காவது எங்களோட ஃபவுண்டேஷன் ஊடாக ஹெல்ப் பண்ண போகிறீங்க இல்லையா, எந்த ஃபவுண்டேஷனை பாருங்கள் கட்டாயம் நீங்கள் வந்து எங்களுக்கு கூட செய்யணும்னு இல்லை, நீங்கள் யாருக்குள்ள உங்களால் செய்யணும் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும். அதாவது வந்து மிஸ்டர் ரேமன் ஷோ சொன்ன மாதிரி இந்த கடாக்கு நாங்கள் வரைக்கும் ஒன்றுமே கொண்டு வரையில்லை, அதே மாதிரி இந்த உலகத்துக்கு போய்க்க ஒன்றுமே கொண்டு போக போகிறீங்க. எங்களால் முடிந்தவர் இன்றைக்கு நாங்கள் வந்து இன்றைக்கு மத்தியானம் சாப்பிட்டா போகிறதுக்கு ஒரு வாரம் இருக்குது, போகிறதுக்கு உடுப்பு இருக்குது, வீட்டை போன நித்திரோடு வீடு இருக்குது. இங்கே அப்படி பெரிய அனைத்து நடந்தாலும் அடுத்த நிமிஷம் நாங்கள் மீண்டு வந்துடுறோம். ஆகவே நாங்கள் வளர்ந்த இடம், ஸோ எங்களை பார்த்து வந்த நாடு, அதுக்கு எங்களால் முடிஞ்சளவு ஏதாவது செய்யணும்னு சொல்லி விடைபெறும். நன்றி வணக்கம். மற்றும் எல்லா மீடியாக்காரங்களும் பெரிய தேங்க்யூ. இது உங்களோட சப்போர்ட் இல்லாமல் இவ்வளோ நடந்திருக்காது. ரியலி அப்ரிஷியேட். தேங்க்யூ ஸோ மச். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கைவிடல். அதான் பிஹைண்ட் மீ ஃபவுண்டேஷன். ஒரு விடயத்தை சொல்லி முடிக்க வேண்டி இருக்கிறது. இந்த உதவிகள் ஏராளமாக போய்கொண்டு இருக்கிறது, அரசாங்கம் செய்து கொண்டு இருக்கிறது. ஆகவே நாங்கள் செய்ய தேவையில்லை, இல்லாட்டி பொறுத்திருந்து செய்யலாம் என்ற நிறைய குரல்களையும் பதிவுகளையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் ஒன்றை இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். காரணம், இது ஒரு அஞ்சல் ஓட்டம் மாதிரி ஓடி ஒரு சுற்று ஓடி முடித்து இருக்கிறார்கள். தற்போது அவர்கள் களைப்படைந்து இருக்கிறார்கள். ஆனால் பாதிக்கப்பட்டவர்கள் மீண்டு வருவதற்கு மிக நீண்ட நாட்கள் எடுக்கும். அரசாங்கம் அறிவித்திருக்கிற உதவிகளுக்கு வழங்குவதற்கு பணம் இல்லை. அவர்கள் இடைக்கால அறிக்கையை வரும் 19ஆம் தேதி தான் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க இருக்கிறார்கள். அவர்களும் நெருக்கடியில் இருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியும், நாங்கள் பாவிக்கும் ஒரு வாகனம் சற்று கீறுபட்டாலே, வீட்டில் நாங்கள் ஒரு வருடம் 2 வருடம் பாவித்த ஒரு பொருள், ஒரு கோப்பை உடைந்து விட்டாலே நாங்கள் உடைந்து விடுவோம், மனம் நொந்து விடும். அவர்கள் வாழ்ந்த வீடு, வாகனம், உறவுகள் அனைத்தையும் இழந்து தத்தளித்து கொண்டு இருக்கும் இந்த தருணத்தில் நீங்கள் வழங்கும் ஒவ்வொரு டாலருக்கும் கணக்கு சொல்ல பிஹைண்ட் மீ ஃபவுண்டேஷன் கடமைப்பட்டு இருக்கிறது. அந்த உறுதிமொழியை ஏற்றிருக்கிறார்கள். ஆகவே இங்கு வருகை தந்த அனைத்து ஊடகவியலாளர்களுக்கும் இந்த செய்தியை சமூகமயப்படுத்தி சமூகத்தில் உள்ளவர்களை ஊக்கப்படுத்தி அவர்களும் உதவி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையோடு மீண்டும் கூறுகிறேன். இங்கு ஏற்கனவே உதவி செய்த எம்ஜி ஜுவல்லரி உரிமையாளர்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு, அதே போல் வைப்ரண்ட் ஹெல்த் ஹாஸ்பிட்டாலிட்டி நிறுவனத்திற்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு, ஸ்ரீ ரங்கநாத் ஜுவல்லர்ஸ் உரிமையாளருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு, வெகு தூரத்திலிருந்து எங்களது கிருஷ்ணா அண்ணா எல்லாம் வெகு தூரத்திலிருந்து சொன்னவுடன் இங்கு வந்து இந்த விடயங்களை சமூகமயப்படுத்த எடுத்த முயற்சிக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டு, குறிப்பாக ஈசி நியூஸ் 24 கிருபா பிள்ளை அண்ணாவுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு, கேதிஸ் அண்ணா அவர்கள் எல்லாம் பணியிலிருந்து பணியை முடித்து வீடு வந்தவுடன் அந்த களைப்பையும் பார்க்காது கேமராவை எடுத்துக்கொண்டு அந்த தாகம் இருக்கிறது அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு, இன்னும் இங்கு வந்திருக்கும் இன்னும் சிலரும் உதவி செய்வதாக சொல்லி இருக்கிறார்கள். எங்களோட பேரை சொல்லாதீங்க, உதவிகள் வந்து சேரும் என்று சொல்லி இருக்கிறார்கள். இதுதான் எதிர்பார்க்கிறோம். தொகை முக்கியமல்ல, அந்த எண்ணம் முக்கியம். அந்த எண்ணம் அவர்களை தைரியப்படுத்தும், இன்னும் ஒரு குடும்பத்தை, இன்னும் ஒரு உயிரை வாழ வைக்கும் என்று கூறிக்கொண்டு அனைவருக்கும் மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆனந்தமும் சேர்ந்து பெருமிதம் தரும் புதிய முகவரி ஸ்காபரோ ஈரா பிளாசாவில் கம்பீரமாக திறக்கப்பட்டுள்ளது. எம்ஜி ஜுவல், தங்கம் திளைக்கும் கனவுகளின்